ஆக்சுவலாக இன்றைக்கி லச்சாங் ப்ரோக்ராமு கொஞ்சம் எல்லாமே சிக்காக இருந்ததுனால ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிவிட்டு கேங்டாக்லேயே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு பக்கத்தில், இன்றைக்கி லோக்கல், நாளைக்கு பக்கத்தில் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அங்கே ஏற்கனவே மேக்பியில் வந்து ரூம் இன்றைக்கி அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. அப்புறம் ரூம் மாதிரி வாயேஜ் ராயல் ரிட்ரீட் அப்படிங்கிற அந்த ஹோட்டலுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ 2 days இங்கே தான். இட்ஸ் ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். ஸோ நல்ல ஃபைன் வேலி வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த உண்மையிலே ஹோட்டல் ப்ளசண்ட்டாக இருக்குது. செக்ரட்டரியேட் ரோட்டில் இருக்குது. செக்ரட்டரியேட் தாண்டி வந்த உடனே. தேங்க்யூ. ஐஸ் வாட்டர்ண்ணா? ஓ, ஸ்ப்ரைட். வெல்கம் ட்ரிங்க் ஸ்ப்ரைட். ஹோட்டல் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது, வேலி வியூ. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா லிஃப்ட் இல்லை. பட் ஓகே, நான் பேஸ்மெண்ட்டில் 2 ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 ரூமும் வாங்கிட்டேன். அதனால் ரொம்ப பொலைட்டாக இது பண்ணாங்க, ரொம்ப நல்லா இதாக இது பண்ணாங்க. ஹோட்டல் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. இது வந்து ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஆச்சு. ஓகே, இந்த ஹோட்டலோட ரிசப்ஷன். ஸோ ஹலோ, இஸ் த மேனேஜர் ஆஃப் திஸ் ஹோட்டல், இஸ் ரன்னிங். இல்லை, நீங்கள் எப்படி தூக்கிட்டு போவீங்க, ஆள் வருவாங்க. ரெஸ்டாரண்ட் சின்னது தான் ரெஸ்டாரண்ட், ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படி வேலி வியூ பார்த்துக்கிட்டு. அதேமாதிரி சன்ரைஸ் இங்கே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். சன்ரைஸ் வந்துச்சுன்னா நாளைக்கு மார்னிங் காட்டுறேன். ஓகே, சரி, நான் ரூம் போயிட்டு ஒரு ரூம் டூரையும் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. அந்த வேலி வியூ, லிஃப்ட் இல்லை, அதனால் ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து 2, 3, 4, 5, 6 ரூம் இருக்குது. ரூம் வேலி வியூ சூப்பராக இருக்கும். ரெஸ்ட் ரூம். ஓகே, கிட்டத்தட்ட எல்லா ரூமும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ முடிச்சுட்டு இப்போ லோக்கல் சைட் செய்யுங்க. அப்படியே வெளியே போய் லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே லோக்கல் சைட் செய்யுங்க. ஸோ வேலை ஏறிட்டு திருப்பி உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பஞ்சாகிரி ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா. அப்புறம் கார் வெஹிக்கிளுக்கு வந்து வேனு 150 ரூபா. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம குற்றாலம்லாம் போய் எவ்வளோ ஃபால்ஸ் பார்த்துட்டோம். இந்த சிக்கிமோட ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறணும்னு தெரியலையே. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இது சிக்கிமில் கொஞ்சம் ஃபேமஸ் ஃபால்ஸ்னாங்க. பார்க்க உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேமஸுக்கு ஒர்த்தாங்க. கேப்டேரியா அப்பா, போயிட்டே வந்திருக்கணுமேட்டு இது ஏறும்போதே போனாங்க. இங்கே போகணுன்னு தெரியலையே. இதுக்குள்ளேயே மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிச்சு.
இடம் சூப்பராக இருக்குது. சோலார் பேனல்லாம் இதெல்லாம் ஒர்க் பண்ணுதா இல்லை வேஸ்ட் ஆயிடுச்சான்னு தெரில. ஸ்னோ சீசனில் வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சு இதில் போட் சர்வீஸ் வேறு. மினி தியேட்டர், பெடலிங் போட். ஆமா, yeah. வாட்டர் ஃபால்ஸ் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி ஆக்கிட்டாங்க. சூப்பர். This is a waterfall. இதாங்க பஞ்சாகிரி வாட்டர் ஃபால்ஸ். நம்ம ஊர் எல்லச்சாமி மாதிரி இருக்கு. அதில் இந்த சூலாயுதம் படம் வேற போட்டிருக்கு. ஸோ இந்த ஃபால்ஸை பஞ்சாகிரி ஃபால்ஸோட எல்லச்சாமி போல் இருக்கு. ஓகே, ஃபால்ஸ் இந்த வருது பாருங்க. ஓ, ரோப் மாதிரி ரோப் ஸ்டெப்ஸா டயரில் நடந்து போகிறாங்க. அதாங்க அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி. ஓகே, ஆகா ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகே, அவ்வளோதான். பார்க்கலாம் அங்கே போய். கீழெல்லாம் இறங்கியிருக்காங்க. எப்படி இறங்கினாங்கன்னு தெரில. ஓ, அங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது, அது வழியாக இறங்கியிருக்காங்க. ஓகே, பஞ்சாகிரி ஃபால்ஸ், சிக்கிம். No, Insa 360. பஞ்சாகிரி ஃபால்ஸ். ஓகே. ஓ, இது இந்த ட்ரெஸ்ஸு சிக்கிம் அவங்களோட பாரம்பரிய உடைகள் வாடகைக்கு இதை வாங்கி எடுத்து போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அந்த ஃபோட்டோஸ். எஸ், இதாங்க அவங்களே அதை தான் போட்டிருக்காங்க. பஞ்சாகிரி வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பார்க் அண்ட் ரெஸ்டாரண்ட். அதான் இப்போ தான் பார்த்தோம். பேன் ஜாங்கிரி ஃபால்ஸ். ஓ, பஞ்சாகிரி ஃபால்ஸா பேன் ஜாங்கிரி ஃபால்ஸ். பேன் அதாவது ஊரில் என்ன கேட்டால் அந்த ஃபால்ஸ் வேணா இந்த ஃபால்ஸ் வேணா பஞ்சாகிரி ஃபால்ஸுக்கு போன்னு சொன்னாங்க. இப்போ தான் தெரியுது ஃபால்ஸுங்களோட இட்ஸ் அன் அம்யூஸ்மெண்ட் பார்க். ரோப்பே அந்த இருக்கு, மேலே போகிறாரு. ஸோ இது நல்லா தான் இருக்குது. பட்டு நம்ம தமிழ்நாட்டில் இதை விட சூப்பராக எவ்வளவோ இடங்கள் இருக்குது. அந்த களக்காடு மலைக்கு மேலெல்லாம் போனோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? போனோம், அது களக்காடு மலைக்கு மேலெல்லாம் அந்த ஃபாரஸ்ட்லாம் யாருமே போனதில்லை. ஒரு இடம் பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே இருந்து ஃபோட்டோ எடுக்காங்க ஃபால்ஸில். நம்ம விஜய் விற்கிற மாதிரி ஆட்டின்
ஒரு பொண்ணு ஒரு சிஸ்டர் அங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இவ்வளோ தூரம் ஏறி மேலே வேறு ஏறுதாங்க. எங்கேயோ பசங்க மேலே ஏறுறாங்க. ஓகே, இவ்வளோ தூரம் வண்டி எடுத்துகிட்டு வர்ற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. ஓகே, அவ்வளோதான். இப்போ சீசன் மாறுற நேரம், அதாவது ஸ்னோ சீசன் முடிஞ்சு வின்டர் முடிஞ்சு இப்போ வந்து சம்மர் சீசன் ஆரம்பிக்கு. ஸோ அதனால் இந்த க்ரீன்ஸ் எல்லாம் இன்னுமே தான் ஃப்ளாரிஷ் ஆக நல்லா பளிச்சு க்ரீன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அது நல்ல ஜூம் லென்ஸ் வச்சுட்டு இது டேக்கிங் ஃபோட்டோ. Canon or Nikon? Canon? Nikon? Huh? Nikon. Zoom 300? 400. 400. 8400. Okay. Good. Thank you. ஸோ குழந்தைய வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கார் ஜூமில். அது ஒரு ரசனைங்க. நம்ம குழந்தைய வந்து அப்படி ஜூம் பண்ணி அந்த மூமெண்ட்ஸ் எடுக்கிறது ஒரு அழகான விஷயம். நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் என் குழந்தைகள் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது. அப்படி தான் ஃபோட்டோ எடுத்தே படித்தேன். என்னோடய மாடல்ஸ் என்னோடய குழந்தைகள் தான். பஞ்சாகிரி ஃபால்ஸ், பான்ஜாகிரி ஃபால்ஸ் விசிட் முடிஞ்சது. ஓகே, இதோட அடுத்த லொக்கேஷனில் சந்திப்போம். இதுதாங்க விசாரித்தேன். நம்ம நினச்ச மாதிரியே இது வந்து ப்ரைவேட் தான், செமி கவர்மெண்ட். அதாவது அதேமாதிரி டூரிசத்துலேருந்து லீஸ் மாதிரி எடுத்துகிட்டு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைவேட் பார்ட்டி தான் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் வச்சுருக்காங்க. அதான் சிக்கிம் டூரிசம்னு ஒரு போர்டே வர வச்சுட்டாங்க. ஸோ செமி கவர்மெண்ட். அது என்ன இவ்வளோ கமர்ஷியலாக இருக்குன்னு. இந்த இதெல்லாம் இல்லாமல் வெறும் ஃபால்ஸ் இருந்தால் அந்த நேச்சர் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறது என்னோட எண்ணம். கண்டிப்பாக நேச்சரை இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணி இப்படி இது பண்ணக்கூடாதுங்க. இந்த ஃபால்ஸை ஒன்றுமே இல்லாமல் இந்த ஃபால்ஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. எஸ், இதுதான் ஹனுமன் மந்திர். கிட்டத்தட்ட இங்கே வரும்போது மணி இப்போ 6 ஆயிடுச்சு. 5:30 5:30 நினைக்கிறேன். ஸ்டெப்ஸு ஏற்பட்ட ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால நம்ம போகலை. இங்கேருந்து என்ன கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு சின்ன ரெயின் வந்துச்சு, அப்புறம் நின்றுச்சு. பாருங்கள், இது கார் பார்க்கிங். நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்படி இருக்குது, அப்படி ஒரு வழி இருக்குது. எந்த இது எங்கே போகுதுன்னு தெரில. சில்னஸ் ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஹனுமான் டாக். ஓகே, இது அனுமாரை கும்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வரலாம். நல்லா இருக்குது, இடம் ப்ளசண்ட்டாக இருக்குது. சாமியும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே.